நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். ஏனெனில் ஒரு எச்சரிக்கை. அது ஒரு மனிதனை பற்றி அல்ல, ஒரு மறைக்கப்பட்ட நாகரிகத்தை பற்றி. ஏன்ஷியன்ட் நேரேட்டிவ்ஸ், மித்ஸ் அல்ல, அவை மாற்றப்பட்ட உண்மைகள். ராவணன் ஒரு கதை. ஒரு கதையா அல்லது மறைக்கப்பட்ட? அவன் காலத்தில் நகரங்கள் திட்டமிட்டவை, நீர் அமைப்புகள் மேம்பட்டவை. அது ஒரு சாதாரண உலகிலிருந்து ஒரு சக்தி. வரலாறு அது எப்போதும் உண்மை அல்ல, அது எழுதப்பட்ட உண்மை. மறைக்கப்பட்ட தொழில்நுட்பம், நாம் இழந்த உலகம். ஒரு கேள்வி. நாம் அறிந்திருக்கும் வரலாறு அது உண்மையா அல்லது யாரோ எழுதி கொடுத்த ஒரு கதையா? இருட்டில் மூடப்பட்ட ஒரு கோப்பு, ஒரு எச்சரிக்கை மற்றும் மறைக்கப்பட்ட உண்மை. சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவின் வெளிநாட்டு உளவுத்துறை ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் ஒரு விசித்திரமான ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் வார்னிங் பெற்றதாக கூறப்படுகிறது. அந்த எச்சரிக்கை சாதாரணமானது இல்லை. அது ஒரு மனிதனை பற்றியது. ராவணன். நாம் பள்ளியில் கற்றது அவன் ஒரு அரக்கன், இராமாயணத்தில் தோற்கடிக்கப்பட்ட வில்லன். ஆனால் அந்த வார்னிங் வேறொரு விஷயத்தை சொன்னது. Ancient South Asian civilization records may have been deliberately altered. இந்த ஒரு வரி பல ஆயிரம் ஆண்டுகளாக நாம் நம்பிய கதைகளை சந்தேகப்படுத்தியது. ராவணன் உண்மையில் யார்? ஒரு ராஜாவா, ஒரு விஞ்ஞானியா, அல்லது ஒரு பேரரசை கட்டி எழுப்பிய தந்திர நிபுணரா? சில ஆராய்ச்சிகள் கூறுகின்றன ராவணன் வாழ்ந்த காலம் நம்மால் நினைக்கப்படுவது போல சாமானியமான புராண காலம் அல்ல. அவன் காலத்தில் நகரங்கள் திட்டமிட்டு கட்டப்பட்டிருந்தன, நீர்ப்பாசன அமைப்புகள் அட்வான்ஸ்டாக இருந்தன, கலை, இசை, மருத்துவம் அனைத்தும் உச்சத்தில் இருந்தன. இது ஒரு அரக்கனின் உலகமா அல்லது மறைக்கப்பட்ட ஒரு நாகரிகமா? சில பழமையான பாம் லீஃப் மேனுஸ்கிரிப்ட்ஸ், இன்னும் டீகோட் செய்யப்படாத சில இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மற்றும் இலங்கையின் சில தொல்லியல் சான்றுகள், இந்த எல்லாமும் ஒன்றை சுட்டிக்காட்டுகின்றன. ராவணன் ஒரு அரசர் மட்டுமல்ல, ஒரு பெரிய அறிவாளி. அவன் பற்றி குறிப்பிடப்படும் ஒன்று புஷ்பக விமானம். இது வெறும் கற்பனையா அல்லது ஆரம்பகால விமான தொழில்நுட்பத்தின் ஒரு சின்னமா? சில விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் பழமையான இந்திய இலக்கியங்களில் ஏரோடைனமிக்ஸ் குறித்த அடிப்படை கருத்துக்கள் இருந்ததாக. அந்த காலத்தில் அது எப்படி சாத்தியம்? இதுதான் அந்த ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் வார்னிங் எழுப்பிய முக்கிய சந்தேகம். Technological references in ancient texts may indicate lost knowledge systems. அந்த lost knowledge என்ன? யார் அதை மறைத்தார்கள்? ஏன்? வரலாறு எழுதப்படுவது வெறும் உண்மைகளை பதிவு செய்வதற்காக அல்ல, அது அதிகாரத்தையும் கட்டுப்படுத்துகிறது. ஒரு பேரரசை வீழ்த்தினால் அதன் கதையையும் மாற்ற முடியும், ஒரு வீரனை வில்லனாக மாற்ற முடியும். சில வரலாற்றாசிரியர்கள் கூறுகின்றனர் போரில் வென்றவர்கள்தான் வரலாற்றை எழுதுகிறார்கள். அப்படி இருந்தால் ராவணனின் கதை யார் எழுதியது? அந்த கதை எவ்வளவு உண்மை? இன்னும் ஒரு ஆச்சரியம். சில திராவிட ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் ராவணன் ஒரு தென்னிந்திய அரசன், தமிழ் மற்றும் திராவிட கலாச்சாரத்துடன் ஆழமாக இணைந்தவன். அவன் சிவபக்தன், வீணை வாசிப்பதில் வல்லவர், ஆயுர்வேதத்தில் தேர்ச்சி பெற்றவர். இது நாம் அறிந்த அரக்கன் உருவத்தோடு பொருந்துகிறதா? அல்ல. அப்படியானால் யாரோ எதையோ மாற்றியிருக்கிறார்கள். ராவுக்கு வந்த அந்த எச்சரிக்கை முழுமையாக பப்ளிக் ஆகவில்லை. அதன் விவரங்கள் கிளாசிஃபைடாகவே இருக்கின்றன. ஆனால் அந்த ஒரு தகவல் ஒரு சந்தேகத்தை விதைத்துவிட்டது. நாம் படித்த வரலாறு அது முழுமையற்றதா அல்லது முறையாக மாற்றப்பட்டதா? உண்மை எங்கே இருக்கிறது? பழமையான சுவடிகளில், மறைக்கப்பட்ட ஆவணங்களில் அல்லது இன்னும் கண்டுபிடிக்கப்படாத சான்றுகளில்?
ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், வரலாறு என்பது நாம் நினைப்பதை விட மிகவும் ஆழமானது. அது ஒரு கதை அல்ல, அது ஒரு போராட்டம். உண்மைக்கும் அதை மறைக்க முயற்சிக்கும் சக்திகளுக்கும் இடையிலான போராட்டம். ராவணன் ஒரு வில்லனா அல்லது மறைக்கப்பட்ட ஒரு வீரனா? இந்த கேள்விக்கு பதில் இன்னும் கிடைக்கவில்லை. ஆனால் தேடல் தொடங்கிவிட்டது. ஏனெனில் சில உண்மைகள் எவ்வளவு காலம் மறைத்தாலும் ஒரு நாள் அவை வெளிச்சத்திற்கு வர வேண்டும்.